நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட வரலாறு, நாகரிகம், பண்பாடு அந்த பகுதியில் இருக்க திருக்குறளை பற்றின வீடியோ இது. இந்த வீடியோவில் திருக்குறள் எந்த பகுதியிலேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னாக்க திருக்குறள் பொருட்பாலில் இருக்கக்கூடிய அந்த இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஓரலாக தெரிஞ்சுக்குவோம். எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு குறளை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த குறள் ஏதாச்சும் ஒரு யூனிக்கான வேர்டு, அதாவது தனித்தன்மையுள்ள ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க, ஒரு குறளில் 5, 6 வார்த்தைகள் வந்தது அப்படின்னாக்க 7 வார்த்தை இருக்கணும். அதில் 3, 4 வார்த்தை வரிசையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு குறளை பாருங்கள். படை, கூடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் அப்படின்னு சொல்லி இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, கலைச்சி கொடுத்துட்டு இது என்ன கரெக்டான ஆர்டர்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ படை, கூடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண்னு சொல்லி எந்த ஆன்சரில் ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. இதை தாண்டி வர்றது ரொம்ப கம்மி தான், பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ இறைமாட்சி, பொருட்பால் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல், அமைச்சியல், இதை பற்றின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இறைமாட்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டோட தலைவர், ஒரு நாட்டுக்கு உண்டான தலைவர். ஓகேங்களா? இப்போ இந்தியானா பிரைம் மினிஸ்டர் இருக்கார். ஓகேங்களா? அவர் தான் இந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தலைவர். ஓகேவா? நாட்டோட தலைவர்னால் குடியரசுத் தலைவருக்கு போயிடுவாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைவர், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு தான் எல்லா அதிகாரமே இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அவருக்கு, அந்த நாட்டோட தலைவரோ அரசுக்கு தலைவரோ யாரோ ஒருத்தர் வச்சுக்குவோம், அவருக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும், யார் அரசர் ஆகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் எழுதப்பட்ட நேரத்தில் அரசர் தான் அரசாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கு ஒரு அரசர் இருப்பார். ஸோ அந்த டயத்தில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு அரசருக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அந்த இறைமாட்சிங்கிற ஒரு அதிகாரத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். முதல் குறள், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிறாரு. எப்பொழுதுமே இது நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு உரை எதுன்னு கேட்டிங்கனாக்கா, மூவா உரை தான். வரதராசனோட அவரோட உரை தான். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை அவங்க இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 6ம் இருக்கணும். என்ன வரிசையில் இந்த குறளில் அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இது வரிசையாக இருக்கணும். சரியா? இப்போ இதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். கூழ்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ கீழே வரதராசனார் உரைக்கு கீழே பாருங்கள். வீரமிக்க படை, நாட்டுப்பற்று மிக்க மக்கள், எடுக்க குறையாத செல்வம் அப்படின்னாக்க அதுதான் கூழ். ஓகேவா? கூழ்னாக்க எடுக்க குறையாத செல்வம். இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த குறள், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படிங்கிறாங்க. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், அது ரெண்டு சேர்ந்து அறிவூக்கம்னு சொல்கிறாங்க. இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் அப்படிங்கிறாங்க. இது 4ம் அரசருக்கு இருக்கணும், அதுதான் அவரோட இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. அடுத்த குறள் பாருங்கள். 3வது குறள், தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு அப்படிங்கிற, நிலன் ஆள்பவர்க்கு. ஓகேங்களா? தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு அப்படிங்கிறாங்க. வரதராசனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். காலம் தாழ்த்தாத தன்மை. தூங்காமைன்னு தூங்குறது கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க கேட்குறாங்க. தூங்காமைன்னா என்ன அர்த்தம்? காலம் தாழ்த்தாத தன்மை. அடுத்தது கல்வினா கல்வியுடைமை. அடுத்தது துணி உடைமைனாக்கா துணிவஞ்சி போகிறது. ஓகேவா? இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. ஸோ தூங்காமைனா என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்க. காலம் தாழ்த்தாத தன்மை. இப்போ 3 குறள்லேயே 2 வித்தியாசமான வார்த்தையை பார்த்துட்டோம். கூழ்னு ஒரு பார்த்துட்டோம், அடுத்து தூங்காமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பாருங்கள். அரணிலுக்கா நல்லவை நீக்கி
மரணிலுக்கா மானம் உடையதரசு அப்படிங்கிறாரு. ஓகேவா? அறநிலுக்காத அல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையது அரசு அப்படிங்கிறாரு. என்னன்னு பாருங்கள். ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறம் அல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல், ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல்னா என்ன அர்த்தம்? ஆட்சிக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஊருக்கு உண்டான அந்த சட்டத்தை வந்து கரெக்டாக அரசன் வந்து பின்பற்றி இருக்கணும். நமக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு சட்டத்தை வளைக்கக்கூடாது. ஓகேங்களா? இல்லாதவங்களுக்கு ஒன்று, இருக்கவங்களுக்கு ஒன்றுலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அறம் அல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் அப்படிங்கிறாரு. ஸோ திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறேன். அறநிலுக்காதல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையது அரசு. அறனில்லாத விஷயங்களை செய்யாமல், ஓகேங்களா, மரம்னாக்க வீரம், வீரத்தோட தன்னோட நாட்டை மானத்தை காப்பாற்றுறவன் தான் அரசன். இப்போது இந்த குறள் பாருங்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னாக்கா இதை வந்து நிறையா குறளுக்கு வந்து இதை நிறையா இடத்துல வந்து இதை எடுத்துக்காட்டாக இது பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தவங்களுக்கு பொருள் வருது, செல்வம் வருது அப்படின்னாக்கா அந்த செல்வத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வந்து நெறிமுறை இருக்குது. ஓகேவா? இது நிறைய இலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க. வள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறாரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஓகேவா? இயற்றனாக்க கொண்டு வர்றது, செல்வத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை கொண்டு வர்றது. அடுத்தது ஈட்டல்னாக்க செல்வத்தை அந்த வழியாக செல்வத்தை கொண்டு வர்றது. அடுத்தது காத்தலாம், கொண்டு வந்த செல்வத்தை காக்கணும், கரெக்டாக பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வகுத்தல்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்கணும். யாருக்கு எங்கே பிரித்து கொடுக்கணுன்றது எல்லாத்தையும் ஒரே பக்கத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பொருள் வறுமொழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருளை வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தல். வகுத்து செலவுனா டிவைட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு துறைக்கும், கல்விக்கு இவ்வளவு, மருத்துவத்துக்கு இவ்வளவு, படைக்கு அதாவது ஆர்மிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வகுத்தல். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இயற்றலும்னாக்க சட்டம் ஏற்றுறது கிடையாது. பொருள் வர்ற வழியை வந்து ஆராய்ஞ்சு அதை கொண்டு வர்றது. ஓகேவா? மேன்மேலும் இயற்றுறது. ஓகே, சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்த குறள். காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்லன் அல்லனில் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னாக்க, ஒரு மன்னர் வந்து வீட்டுக்குள்ளாரே அரண்மனைக்குள்ளாரே உட்காந்துருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வெளியே யாருக்கு தெரியாமல் பொதுமக்கள் வந்து அரசனை பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து அவரை வந்து பார்க்கணும். மன்னரை பார்க்க போகிறோமா, சரி இன்றைக்கி மன்னரை பார்த்தா நம்மளோட குறைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரணும். ஓகேவா? அது வந்தாக்கா ஒரு மன்னர் வந்து அவங்களுக்கு காட்சி தரணும். அதே நேரத்தில் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. எதுக்கு வந்த, இது உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு பொதுமக்களை பார்த்து சொல்லக்கூடாது. இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க, அமைச்சர்கள் எவ்வளவோ மக்கள் பிரதிநிதிலாம் திட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மன்னன்னா எப்படி இருக்கணும்? காட்சிக்கெளியவன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். இப்படி ஒரு மன்னர் இருந்தாக்க எல்லா நாட்டிலையும் வந்து இவரை புகழ்வாங்களாம். என்ன சொல்லுவாங்க? அந்த நாட்டில் இப்படி ஒரு மன்னர் இருக்கார், போனால் அவரை பார்க்கலாம், அவர்கிட்ட என்ன குறை வேணாலும் சொல்லலாம், எதுவுமே திட்ட மாட்டார், கண்ணாப்புண்ணான்னு பேச மாட்டார், இனிமையாக பேசி நம்மளோட குறைகளை தீர்ப்பார் அப்படின்னு வந்து மக்கள்லாம் நாட்டில் வந்து புகழ்வாங்களாம் அவரை. உலகத்தில். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இன்சொல்லால், அடுத்த குறள் பாருங்கள். இன்சொல்லால் ஈந்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்தல் உலகு அப்படிங்கிறார். ஓகேவா? இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்கள். இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். அப்படின்னாக்க ஒரு போன குறள் மாதிரியே மக்கள் வர்றாங்க அவரை பார்க்குறதுக்கு. அவரை பார்க்க வர்றப்ப அதாவது வந்து இனிமையாக பேசி வந்த மக்களோட குறைகளை கேட்டு அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணணும். அப்படின்னா பொருள் தேடி மக்கள் வர்றாங்க, உதவிக்கு பணம் இல்லை, மன்னனை தேடி வர்றாங்கன்னா அந்த மன்னன் வந்து இன்சொல் பேசி பணத்தை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னாக்க அவருக்கு உலகம் வந்து அவர் நினச்ச மாதிரி, அந்த அரசன் நினச்ச மாதிரி அந்த உலகம் அமையும் அப்படிங்கிறாங்க. உலகம்னாக்க அந்த நாடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான குறள் தான், பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நீதி இறை முறை செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி முறையை பின்பற்றி ஒரு மன்னன் வந்து அரசாண்டான் அப்படின்னாக்கா அவன் வந்து இறை என்று வைக்கப்படுனா அவனை வந்து மக்கள் வந்து இறைவன் மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஓகேவா? இறைவன் மாதிரி மதிக்கப்படுவான். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறள் தான். அடுத்துக்குள்ளார போவோம். அடுத்தது இந்த குறள் பாருங்கள். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கீழ் தங்கும் உலகு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான குறள் என்னன்னா, குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கு நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடை நிழலில் உலகம் தங்கும். அரசனை அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து அவரை போற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் குறையும் சொல்லுவாங்க, இந்த குறை இருக்குது அரசர்கிட்ட அப்படின்னு. குறை சொன்னால் உடனே அரசர் கடுப்பாகி அவங்கள திட்டாமல் தன்னோட குறைகளை வந்து சொல்கிறவங்கக்கிட்ட, அரசரோட குறைகளை அரசர்கிட்டயே சொல்கிறவங்கக்கிட்டேயோ இல்லை அவரோட குறைகளை வந்து யார் மூலியமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாலோ அது கோவப்படாமல் தன்னோட குறைகளை வந்து யார் நிவர்த்தி பண்ணிக்கிறாரோ அவரோட குடைக்கு கீழே இந்த குடை நிழலுக்கு கீழே இந்த உலகம் தங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அரசர் வந்து தன்னுடைய குறைகளை வந்து திருத்திக்கணும். ஓகேவா? மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னாக்க குறைகளை திருத்திக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மக்களை அவர் வந்து துன்புறுத்தினார் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். குறைகளை திருத்திக்கிட்டார் அப்படின்னாக்க அவரோட அந்த குடைக்கு கீழே, அதை செங்கொடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடைக்கு கீழே இந்த உலகமே தங்கும். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பவர் அதிகமாகிடும், நல்ல மதிப்பு ஏற்படும் மக்களுக்கு அவர் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்த குறள். இந்த குறள்லேயும் வந்து வார்த்தைகள் நிறையா வருது. கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. ஓகேவா? கொடை, ஒளி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. வேந்தர்க்கு ஒளினா வேந்தர்க்கு ஒளி. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கொடையளி அப்படின்னாக்க கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றவன். ஓகேங்களா? இதை கொஸ்டினாக கேட்கலாம். எதுவுமே ஒரு கடைசி கீழே இருக்க 2 வார்த்தையை மட்டும், கீழே இருக்க அந்த அடியை மட்டும் கொடுத்துடலாம். நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த நான்கும் உடையவர் அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றவர் அப்படின்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாக்க கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் அப்படின்னு எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எது முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நமக்கு இறைமாட்சி முடிஞ்சு போச்சு. இறைமாட்சி வந்து அந்த வேர்ட்ஸை நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமான வார்த்தைகள், யூனிக் வார்த்தைகள் என்ன வந்திருக்கோ அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இவ்வளோ தான். இது மாதிரி எல்லா குறளும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரமோ இல்லை 2 நாளைக்கு ஒரு அதிகாரமோ பார்த்து எல்லா அதிகாரத்தையும் முடிச்சிடலாம். நம்ம கண்டிப்பாக வந்து திருக்குறளில் ஒரு கொஸ்டின் கூட நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம படிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.